ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹா குட்டி சேனல். நான் உங்கள் நேஹா. ஸோ ஆக்சுவலி நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு கார்த்திகைனால எங்கள் வீட்டில் நல்லா பலப்பலன்னு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கோலம் போட்டுட்ருக்கோம். நான் வந்து வெளியே இப்போ போட போகிறோம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ அந்த கோலத்தை நீங்களும் பாருங்கள். இதுதான் எங்கள் அம்மா போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் உள்ளக்க போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து போட்டுட்ருக்கோம். இந்தமாரி கலர் பொடிஸ் வச்சுட்டு வெளியே நல்லா டிசைனாக போடலான் இருக்கோம். ஸோ எங்கள் அம்மா தான் போட்டுட்ருக்காங்க, நான் கலர் பண்ணுவேன் அப்பப்பா. ஓகே காய்ஸ், இப்போ நான் ட்ரெஸ்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஜுவல்லரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய வந்து ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி கார்த்திகைக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அதனால் இருந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது புதுசு தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ மேட்சிங்காக நான் ஜுவல்லரிஸ்லாம் நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் பர்த்டேயில் வந்து என் அம்மா இந்தமாதிரி கண்ணாடி வளையல் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கண்ணாடி வளையலேருந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் சில்வர் ஷேடுமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு நெக் பீஸும், அப்புறம் வந்து இது சிம்பிளாக ஒரு சின்ன தோடும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவலி ஒரு டசனில் 10 இருக்குது. ஸோ இதில் 5, அதில் 5. அப்புறம் இந்த சில்வரில் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 எடுத்தேன். ஸோ 8 அப்படியே மிக்ஸ்அப் பண்ணி வந்து போடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஏன்னா விளக்கு ஏற்றுறப்ப நல்லா கை நிறைய இருக்கணும்னாங்க. ஸோ நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் இது. ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ கோலம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஸோ கோலம் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் மயில் வச்சு இது போடுறோம். நானும் போடுவேன். நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால நான் போடலை. நான் போடுவேன். இந்த பிக்சரை அப்படியே ரெப்ளிக்கா பண்ணலான் இருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு பண்ணலான் இருக்கோம். இவ்வளோ கலர் பொடி. அந்த கேப்பில் கொஞ்சம் புது விளக்கு வந்து விளக்கு கழுவி மாடியில் காய வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் அது. நம்ம ஆல்ரெடிங்கன்னா விளக்கு போட்டிருப்போம். ஸோ அந்த விளக்கெலாம் இன்றைக்கி இது பண்ண போகிறோம். சாரி கைஸ், நான் வந்து மறந்துட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மோதிரம் வாங்கினாங்க, கிஃப்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அதில் வந்து 2 செட்டு மோதிரம் வந்து இதுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. இது ஒன்றும், அப்புறம் இது. ஸோ 2 கையில் போட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணி அதையும் நான் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே. ஸோ கடகடன்ட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து இது முடிஞ்சிடுச்சு. அது என்ன என் பர்த்டே, அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, இது நான் போட்ட ஃபுல்லாக இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் இது சாமிக்கு போட்ட கோலம், நானே வந்து போட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்கான்னு பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி என்ன நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ப்ரிப்பேர்ட் ஆனோம் அப்படின்றத பாப்பா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவளும் கிளம்பிட்டு வந்தாள். எல்லா இடமும் வீடு ஸ்டெப்ஸில் வெளியே எல்லா இடத்துலையும் நாங்கள் அழகாக கோலம்லாம் வச்சோம். மட்டும் இந்த மாடியில் பால்கனியில்
பாப்பா அழகாக ஒவ்வொரு இதுலேயும் எடுத்து எடுத்து அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதோட கிளிப்பிங்ஸும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மாடியில் நின்றுட்டு அழகாக ஒவ்வொரு விளக்காக பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து விளக்குல அழகாக எடுத்து பொருத்தி ஒவ்வொன்றா தனித்தனியாக அழகாக எடுத்து வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாடியில் வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாக அதை ஃபுல்லாகவே பாப்பா தான் ஏற்றினான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த லைட்டில் எடுக்கணும் அப்படின்றதுனால லைட் போடலை நாங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை. ஸோ நல்லா இருந்துச்சு, கிளியராக அழகாக நேரில் பார்க்கும்போது அந்த லைட்டு வந்து ரொம்பவே அழகாக எடுத்து காட்டுச்சு. அதில் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அடுத்து நாங்கள் உள்ளதையும் நம்ம பார்க்கலாம். இது ஹாலில் நான் வச்சுருந்த கோலம் போட்டது. பாப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பா. அது ஃபுல்லாக தீபம் ஏற்றணும். அதனோட ஃபோட்டோஸு. அது பாப்பாவும் உட்காந்து ஒவ்வொன்றா நான் ஒரு பக்கம் ஏற்றினேன், அவள் ஒரு பக்கம் உட்காந்து தீபம் ஃபுல்லாக ஏற்றி முடித்தாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. அழகாக கையில் வச்சுருக்கா. அப்படி ஜொலிக்குது அவள் ஃபேஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லைட்டுக்கு. நல்லா ஃபோட்டோஸ் 1-2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வாசல்லையும் வச்சுருந்தோமா. ஸோ இது ஹாலு, பால்கனி, அப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் வச்சுருந்தது, அப்புறம் வாசலில். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது லைட் போட்டதுக்கப்புறம் இருந்தது. இது வாசலில் சின்னதாக தான் அது அந்த இது மாதிரி இருக்கும். அதனால் சின்னதாக கோலம் போட்டோம். பாப்பா வந்து பீகாக்கில் போடுங்க அப்படின்னதுனால ஸோ பீகாக்கில் இது பண்ணால் அவள் தான் கலர் கொஞ்சம் இது கொடுத்தாங்க. ஃபுல்லாக கொடுத்து எல்லாம் அவுட்லைன் முடிச்சது பாப்பா தான். நல்லா போட்டிருந்தா. அவங்க தான் அதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் வச்சுட்டு அந்த படியில் இருக்க விளக்கெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் அழகாக கொடுத்துட்டு உட்காந்துருந்துச்சு. நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு. பாப்பா தான் இதுக்கு கலர் கொடுத்தாங்க ஃபுல்லாக. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் கம்பி மத்தாப்பு இதெல்லாம் இருந்துச்சு, ஷார்ட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணோம், வெடியெல்லாம் வெடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இது பண்ணோம். அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கசகசன்னு இருந்ததுனால ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மாடியில் ஷார்ட்ஸ் வச்சோம். ஷார்ட்டோட இது போடலை, பட் கம்பி மத்தாப்பு இருந்தது மட்டும். அப்புறம் கீழே வந்துட்டு மற்ற இதெல்லாம் தீந்துட்டு சின்ன சின்ன அந்த வெடி நைட்டு வெடிப்போம்ல, அந்த வெடி எல்லாமே அவங்க அப்பாவும் பாப்பாவும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. நல்லா திருக்காட்சிகள் இதோட நல்லா முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதோ அப்போ தான் எனக்கும் நிறைய வீடியோஸ் போடணுன்ற ஆர்வம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஹார்ட் பண்ணுங்கள். இதோட கோலம் எப்படி இருந்தது, லைட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய். எடுத்துங்க.